திமுக எம்பி கனிமொழி அவர்கள் சபாநாயகர் கண்டக்ட் பண்ண டீ பார்ட்டியில் போய் கலந்துகிட்ட விஷயம் தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளாகுது. ஆனால் இதை நம்ம எந்த கோணத்தில் அணுக வேண்டும்? என்னுடைய அரசியல் முக்கியத்துவம் என்ன என்று தெரியாத அளவுக்கு விவரம் அறியாதவர் கிடையாது கனிமொழி. திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியை நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு மற்றொரு உதாரணம் இது. இடமாறுதலுக்காக நான் அவர்கிட்ட பேச போனேன், பார்லிமெண்ட்ல என்னோட இடமாறுதல் தொடர்பாக பேச போனேன். அதுக்கு தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டு தான் பேசுவீங்களோ? அதாவது அவங்களுக்கு வேணும்னா அவங்க எப்படி வேணால் எதை வேணால் பேசுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எது செய்தாலும் அதில் ஒரு சூட்சமான அரசியல் இருக்குது. 26 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை இந்த நொடி வரையில் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. கண்டபடி பேசுகிறாங்க, தொடர்ந்து பேசுகிறாங்க. யாராவது ஒரு தலைவர் அவருடைய கட்சி தோற்கடித்த மக்களை அந்த தொகுதியில் போய் கூட்டம் கூட்டமாக போட்டு வசைபாடிய நிகழ்வை பார்த்துருக்கீங்களா? கொளத்தூரில் நடந்தது. விசிலுக்கு கூட்டு போட்டவனுங்கெல்லாம் நல்ல சாவு வராதுன்றார். இந்த சொல்கிறவர் ஆர்எஸ் பாரதி. இப்படி ஒரு கட்சியை நீங்கள் உலகத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்க்குறோம், தமிழ்நாட்டில் பார்க்குறோம். அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டுருந்தாலும் ஜெயிக்கும். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது, ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ விஜய்ன்ற ஒரு வளர்ச்சி, இங்கே ஒரு பெரிய சக்தி வளர்ந்து நிற்கும் போது இதுக்கப்புறம் பிஜேபியோடு போயிட்டு இப்படி வந்தாங்கன்னா திமுகவோட எதிர்காலம் என்னவா? அதை பற்றி அவங்க கவலை இல்லை. இந்த தேர்தலில் இவங்க 59 சீட்டு கூட ஜெயிச்சது இஸ்லாமியர்களோட வாக்குகளால். அது இன்றைக்கி ஆட்டம் காண ஆரம்பிச்சிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதான எதிரி, ஒரே எதிரி தமிழக வெற்றி கழகம், பிஜேபி அல்ல. சித்தாந்த ரீதியாக பிஜேபி இதெல்லாம் கதை. ஆகஸ்ட் 22 திமுகவுடைய செயற்குழு கூட்டம், அதுக்கு என்னென்ன மாதிரியான நகர்வுகள் திமுக எடுக்கணும்? மக்கள் மனங்களையும் கட்சிக்காரர்கள் மனங்களையும் பிஜேபியோட போனால் பெரிய தப்பு இல்லைன்றத லெவலுக்கு அவங்க தயார்படுத்துவாங்க. பேசுறது, பேசாமல் இருக்கிறது, இது ரெண்டுத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவங்க இன்றைக்கி எங்கே போயிட்டு இருக்காங்க. இன்றைக்கி திமுக தனி மரம் தமிழக அரசியலில், இது பிஜேபியோட தான் போய் சேரும். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசலாம். சார் வணக்கம். சார், இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா திமுக எம்பி கனிமொழி அவர்கள் சபாநாயகர் கண்டக்ட் பண்ண டீ பார்ட்டியில் போய் கலந்துகிட்ட விஷயம் தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளாகுது. தாவேக அமைச்சர்கள் பேசுகிறாங்க. ஆக்சுவலி அவங்க கிட்ட கேட்கும்போது ஒரு சாதாரண விஷயம் தானே, கேஷுவலாக போனது தானே அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் இதை நம்ம எந்த கோணத்தில் அணுக வேண்டும்? சாதாரண விஷயம்லாம் கிடையாது. தன்னையும் ஏமாற்றி, கட்சியும் ஏமாற்றி, மக்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் கனிமொழி. இந்தியா கூட்டணி கட்சிகள், எல்லா எதிர்க்கட்சிகளும் சபாநாயகருடைய தேநீர் விருந்தை, மக்களவை சபாநாயகர் தேநீர் விருந்தை புறக்கணித்திருக்கிறார்கள். என்னுடைய அரசியல் முக்கியத்துவம் என்ன என்று தெரியாத அளவுக்கு விவரம் அறியாதவர் கிடையாது கனிமொழி. திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியை நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு மற்றொரு உதாரணம் இது. 22 எம்பிக்கள் இருக்காங்க மக்களவையில், மாநிலங்களவையில் 10 எம்பிக்கள், 32 எம்பிக்கள் இருக்காங்க. பதவி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தால் இருக்க முடியாது. ஒன்று மாநிலத்தில் அதிகாரம் இருக்கணும், இல்லை மத்தியில் அதிகாரம் இருக்கணும். மாநிலத்தில் அதிகாரம் போயிடுச்சு. ஸ்டாலினோட ஆட்சி காலத்தில் திமுக கிட்ட இருந்த ஒரு இருமாப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்த தேர்தல், அதாவது 26 தேர்தலில் ஜெயிச்சு அடுத்த 5 வருஷம் நம்ம நிரந்தரமாக இங்கே நிச்சயமாக ஆள போகிறோன்னு ஒரு மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை கோட்டையை கட்டி வச்சுருந்தாங்க. அதனால தான் அவங்களால ஜூன் மே 4 வந்த 26 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை இந்த நொடி வரையில் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. கண்டபடி பேசுகிறாங்க, தொடர்ந்து பேசுகிறாங்க. விஜய் முதல்வரை ஏற்றுக்கவே முடியல. தான் தோத்துட்டன்றதையும் நம்ப முடியல. அதை விட முக்கியமாக விஜய் முதலமைச்சரானதை முதல்ல நம்ப முடியல, ஏற்றுக்க முடியல, தாங்க முடியல. எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ அவதூறாக பேசுகிறாங்க. கொளத்தூரில் எத்தனையோ தலைவர்கள் தோற்றுருக்காங்க. காமராஜ் தோற்றுருக்கார், ஜெயலலிதா தோற்றுருக்காங்க, இந்திரா காந்தி தோற்றுருக்காங்க, எவ்வளவோ தலைவர்கள் நாடு முழுவதும் தோற்றுருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் தோற்றுருக்காங்க. யாராவது ஒரு தலைவர் அவருடைய கட்சி தோற்கடித்த மக்களை அந்த தொகுதியில் போய் கூட்டம் கூட்டமாக போட்டு, தினமும் ஒரு கூட்டம் போட்டு வசைபாடிய நிகழ்வை பார்த்துருக்கீங்களா? கொளத்தூரில் நடந்தது. ஊரில் இருக்கவனெல்லாம் கொண்டு போய் சினிமாக்காரனெல்லாம் உட்கார வச்சு, சினிமாக்காரன்லாம் மக்களுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு தமிழ்நாடு கேவலமாக போச்சு பாருங்கள். அதை நினச்சி நம்ம வெட்கி தலைமுடிய வேண்டும். எல்லா சினிமாக்காரனையும் கூட்டு போய், அவங்க பெரும்பாலான சினிமாக்காரர்களை அழைத்து கொண்டு போய், திமுகவால் பலனடைந்தவர்களை அழைத்து கொண்டு போய் கொளத்தூர் மக்களை பார்த்து அவ்வளோ பேச்சு பேசினாங்க. சமீபத்தில் விருது வாங்கின தன்னைத்தானே கவிஞர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒருவர், அவர் அங்கே போய் நின்று புலம்பி தீர்த்தார். இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி பேசியிருக்கார், எல்லாரும் பார்த்தோம். மாசு சைதாப்பேட்டை தொகுதியில் தோற்று போனதை பற்றி பேசும்போது, மாசு அந்த தொகுதிக்கு நிறையா செஞ்சார், மாற்று கருத்து இல்லை. ஒரு நல்ல மருத்துவமனையை கொண்டு வந்தார்.
பொது மருத்துவமனைக்கு ஜிஹெச்சுக்கு போகிறத விட எங்களுக்கு இந்த பக்கத்தில் தென் சென்னையில் இருக்கவங்க ஆலந்தூர் மக்களுக்கெல்லாம் இது ரொம்ப வசதியாக இருந்தது. நாங்கள் வந்து ரொம்ப பெருமைப்படுறோம். கலைஞர் இருந்தால் கூட செஞ்சுருக்க மாட்டார், அதை செஞ்சார் மாசு. ஆனால் அவரை தோக்கடிச்சிட்டானுங்க. அவரை அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவங்களோட நோயாளிகள் ஓட்டு போட்டதை விட மாசு ஜெயிச்சிருப்பார். விசிலுக்கு ஓட்டு போட்டவனுங்கெல்லாம் நல்ல சாவு வராதுன்ற இதை சொல்கிறவர் ஆர்எஸ் பாரதி. இப்படி ஒரு கட்சியை நீங்கள் உலகத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்க்குறோம், தமிழ்நாட்டில் பார்க்குறோம். இதனுடைய தொடர்ச்சியாக நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லைன்னு கனிமொழி சோமு எம்பி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அடுத்த நாள் வந்து நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னு சப்பக்கட்டு கட்டுறாங்க. 2 நாள் பொறுத்து வானதி சீனிவாசன் பிஜேபி முன்னாள் எம்எல்ஏ தேசிய மகளிர் அணி தலைவர் சொல்கிறாங்க, அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. இது எல்லாத்தையும் டாட்ஸில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியில் போயிட்டோன்றாங்க. இந்த 10 நாள் நாடாளுமன்றத்தில் அமித்ஷா ராஜினாமாவை கோரி தினம் எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எதிலையுமே திமுக கலந்து கொள்ளவில்லை. ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் அமித்ஷா ராஜினாமாவை கோரும்பொழுது ஜந்தர் மந்தர் புரொட்டஸ்டில் மாணவர்கள் மீதான தடியடி, பெல்லட் குண்டுகள், கண் பார்வை பாதிக்கப்பட்டு 10 பேருக்கும் சிகிச்சை பெற்றிருக்காங்க, 10க்கும் மேற்பட்டவர்கள். பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் அமித்ஷா ராஜினாமாவை கோரவில்லை, பேசவும் இல்லை. நான் இந்த பின்புலத்தில் தேநீர் விருந்து கொடுக்குறாரு, இந்தியா கூட்டணி புறக்கணிக்குது. காங்கிரஸோட உங்களுக்கு பிரச்சனை, அது புரிந்து கொள்ளக்கூடியது. காங்கிரஸ் உங்கள் கூட நின்று ஜெயிச்சுட்டு அந்த மை காயறதுக்குள்ளே விஜயோட போய் சேர்ந்து ஆட்சியில் உட்கார்ந்தாங்க. உள்ளாட்சி தேர்தல் 29 மக்களவைத் தேர்தலையும் நாங்கள் விஜயோட போகிறோன்னு சொன்னது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடியது நியாயமானது. ஆனால் அதுக்காக நீங்கள் பிஜேபியோட போய் சேருவீங்கன்னா அப்போ உண்மையான உங்களுடைய முகம் இதுதான். காங்கிரஸ்குள்ளே ஒரு தரப்பு சொல்கிறது, நாங்கள் வெளியேறினதால் திமுக பிஜேபியோட போல, இந்த முறை வெற்றி பெற்றிருந்தாலும் தோல்வி அடைந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோட போக போகிறது என்று எங்களுக்கு தெரியும், அதனால தான் நாங்கள் வெளியே போனோம்ன்றோம். நான் இந்த பேக்ரவுண்டில் கனிமொழி சபாநாயகருடைய தேநீர் விருந்தில் கலந்துக்கிறதும் இது சாதாரணமான ஒரு நிகழ்வுன்றதும், இடமாறுதலுக்காக நான் அவர்கிட்ட பேச போனேன், பார்லிமெண்ட்டில் என்னோட இடமாறுதல் தொடர்பாக பேச போனேன். அதுக்கு தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டு தான் பேசுவீங்களோ? என் தனியாக சபாநாயகரை பற்றி பேசக்கூடாதோ? அதாவது அவங்களுக்கு வேணும்னா அவங்க எப்படி வேணால் எதை வேணால் பேசுவாங்க. அதாவது என்ன மாதிரியான அரசியல் செய்தி, பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுக்குன்ற அளவுக்கு அவங்க அதை தெரியாத அளவுக்கு அவர்கள் முட்டாள்கள் அல்ல. அவங்களுக்கு நல்லா தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எது செய்தாலும் அதில் ஒரு சூட்சமான அரசியல் இருக்கும். ஆகவே கனிமொழியோட நேற்றைய நிகழ்வு, நேற்று தான் அந்த மீட்டிங் நடந்தது, தெளிவாக தெரியுது அவங்க அந்த பக்கம் போகிறாங்க. டீலிமிட்டேஷனில் எதனா ஒரு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு எதனா ஒரு சாக்கு போக்கு சொல்லிவிட்டு பிஜேபியோடு அவர்கள் போய் சேருவார்கள். இன்னும் 2.5 வருஷம் இருக்குது, அமைச்சரவையிலும் இடம் பெறுவார்கள். உங்களுக்கு இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அதைத்தான் இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் சொல்கிறார் ப்ரெஸ் மீட்டில். திருச்சி சிவா வந்து அமைச்சரவையில் இடம் பெறுவார்னு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறாருன்னு மேற்கோள் காட்டுறாரு. இப்போ நல்ல பாயிண்ட் என்ன சொன்னீங்க, மறந்துட்டு. அதாவது வந்து சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸை வச்சு தான் நம்ம பேசும். நல்ல பாயிண்ட் ஞாபகப்படுத்துறீங்க. அவரை கைது செஞ்சு அதுக்கு பிறகு வெளியில் வந்த பிறகு அனிதா ராதாகிருஷ்ணன் விரைவில் திருச்சி சிவா மந்திரி ஆவார்னு பேசினார். காங்கிரஸ் கவர்மெண்ட் வரப்போகிறதில்ல இப்போதைக்கு, மோடி கவர்மெண்ட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, 29 தான் தேர்தல். அப்போ இதெல்லாம் கடந்து போகக்கூடிய பேச்சா? நான் கேட்குறேன். திருச்சி சிவா மந்திரி ஆகும்னு பேசுகிறதும், அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்னு பேசுகிறதும், கனிமொழி போய் டீ பார்ட்டியில் கலந்துக்கிறதும், இதெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய கடந்து போகக்கூடிய பேச்சா? இது எப்படின்னா ஆழம் பார்க்குறது. ஏதோ ஒன்று ஆற்றுல இறங்கிறதுக்கு முன்னால் ஏதோ ஒன்று விட்டு ஆழம் பார்க்கும்ல, அதுதான் இது. இது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அவர்களுடைய இயல்பு அறிந்தவர்களுக்கு தெரியும். அவரிடம் கணிசமான எம்பிக்கள் இருக்கும் பொழுது மாநிலத்தில் அவரிடம் அதிகாரம் இல்லை என்றால், அல்லது இருந்தாலும் குறிப்பாக இல்லை என்றால், மத்தியில் எப்பாடுபட்டாவது அமைச்சரவையில் சேர்ந்து பதவியை அடைய அனுபவிக்க அவர்கள் துடிப்பார்கள். அவர்களால் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது. இதில் இன்னொரு ஆங்கிள், இப்போ கனிமொழி அவர்கள் இந்த மூமெண்ட்டை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் திமுகக்குள்ளேயே கனிமொழியோட நகர்வுகள்ன்றது டெல்லியோடு ஒற்றுமைப்படுத்தி நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம். இப்போ இது திமுக தலைமையோடு இசைவோடு தான் அவர் இதை பண்ணியிருக்காரா, இல்லை தனிப்பட்ட முறையில் பண்ணியிருக்காங்க? இதெல்லாம் தலைமையோடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்காது. தன்னிச்சையெல்லாம் இதை செஞ்சாங்கன்னா இந்நேரம் அவர் அறிவிப்பு வந்திருக்கும். திமுகவில் அதுவும் அவருடைய தங்கை. இதையே ஒரு டிஆர் பாலு, ஆர் ஆசா, திருச்சி சிவா பண்ணியிருந்தான் தன்னிச்சையாக பண்ணார்கள் என்று பேசுவதற்கும் நம்புவதற்கும் 1% வாய்ப்பு உண்டு. அது கூட கிடையாது, ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன், 1% வாய்ப்பு உண்டு. கனிமொழி ஃபஸ்ட்டு ஃபேமிலி, திமுகவில் அந்த குடும்பம் தான் எல்லாத்தையும், பலம் பலவீனம் ரெண்டுமே அந்த ஃபேமிலி தான். ஆகவே அதிகாரம் ஒரு குடும்பத்துக்குள்ளே தான் இருக்குது.
முக்கியமான முடிவுகளெல்லாம் குடும்பம் மட்டும்தான் எடுக்குது. குடும்பத்தின் நலன் தான் கட்சியின் நலன், அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். அது வேறு விஷயம். தனிப்பட்ட முறையில் கனிமொழி இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் இல்லாதவரோ விவரம் அறியாதவரோ கிடையாது. பரிபூர்ண ஆசீர்வாதம், திமுக தலைவரின் பரிபூர்ண ஆசீர்வாதம் 100%க்கு மேலே இருந்தால் அதை கூட போட்டுக்கலாம். 200% ஆசீர்வாதத்தோடு தான் அவர் டீ பார்ட்டியில் கலந்துக்கிட்டு இருக்கார். நான் வந்து என்னோடய சீட்டை மாற்றுறதுக்காக போய் டீ பார்ட்டியில் சொன்னேன். அதை ஸ்பீக்கர் ரூமில் தானே பார்த்து சொல்லுவாங்க. அது அந்த நேர்மை கூட அவர்களுக்கு கிடையாது. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது மக்கள் மனங்களையும் திமுக காரர்களின் மனங்களையும் மெல்ல மெல்ல அவங்க தயார்படுத்துகிறாங்க. புரிஞ்சுக்குவாங்க. இப்படிலாம் பேசுறது அங்கங்கே ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க. அந்த நீங்கள் அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா தெரியும். எந்த சந்தேகமும் வேண்டாம், அவர்கள் பிஜேபியை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். கரெக்ட். ஆனால் இது வந்து இப்போ இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தில் கூட நம்மளே லாஸ்ட் டைம் பேசும்போது கூட அதை சொல்லியிருந்தோம், நெருங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இது 2029 கூட்டணியோடு தான் இப்போ இதை தொடர்பு படுத்துகிறாங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நம்ம முழுமையாக நம்பலாமா? இல்லைங்க, கூட்டணி நேரடியான கூட்டணின்னு கூட எனக்கு தெரியலங்க. அவங்க மந்திரி சபைக்குள்ளே போவாங்க அல்லது வேறு விதத்தில் பிஜேபியோடு நெருங்குவார்கள். இவங்க மேலே பிஜேபி எந்த ஆக்ஷன் எடுக்கலைன்னா இவங்க பிஜேபியோடு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். எவ்வளோ வழக்கு இருக்குது அவங்க மேலே? இடி கேஸஸ் எத்தனை பேர் மேலே இருக்குது? கேஎன் நேரு ஜாப் ராக்கெட் கேஸில் இடி 237 பக்க அறிக்கை கடிதம் டிஜிபிக்கு எழுதிச்சு. இப்போ ஆன்லைனில் கிடக்குது, யார் வேணால் படிக்கலாம். ஏனிபடி கண்ட்ரி பப்ளிக் தெரியுது. அந்த அறிக்கையில் எல்லார் பேரும் இருக்குது. எல்லார் பேரும் யார்? முக்கியமானவங்க 2 பேர் அதில் இருக்குது. அப்புறம் இதை விட என்ன உங்களுக்கு வேணும்? இப்போ அதையும் இன்றைக்கி போய் கனிமொழி டீ பார்ட்டியில் கலந்துக்கிறாங்கன்னா என்னங்க ஆதாரம் வேணும் உங்களுக்கு? இதை விட வேறு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? ஆகவே இவர்களுடைய வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும், அவர்கள் பிஜேபியை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். ஓகே. இப்போ இதில் இன்னொரு விஷயம் சார், இப்போ கட்சிக்குள்ளே சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது, அதாவது உள்ளுக்குள்ளே இன்டர் பாலிட்டிக்ஸ் விஷயங்கள், அது ரீசெண்ட்லி சில சேனல்ஸில் இதுவாகவும் போட்டாங்க, நியூஸாக போட்டாங்க. உள்ளுக்குள்ளே இந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனமாக இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே சீனியர் ஜூனியர் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கி இருக்கிறது, எஸ்பெஷலி உதயநிதியோட அந்த ஒரு எமர்ஜிக்கு அப்புறமா. இல்லைங்க, அது எனக்கு தெரியாதுங்க. நான் அதை பற்றி எதுவும் பேச விரும்பல. எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் எனி இன்ஃபர்மேஷன். நான் பொதுவெளியில் இருக்க விஷயங்களை பற்றி மட்டும் வச்சு தான் பேசுவேன். ஏஷியங்களின் அடிப்படையில், யூகங்களின் அடிப்படையில், இந்த கிசு மாதிரி வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் என்னால் பேச முடியாது. என்கிட்ட எவிடன்ஸ் இல்லை. இன்றைக்கி தலைவர் மு.க. ஸ்டாலின், அடுத்த அதிகார மையம் உதயநிதி ஸ்டாலின். ஸ்டாலின் தோற்று போனதால் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான். முழுக்க கட்சி வந்து ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவருக்கு எதிராக எந்த குரல்களும் இல்லை. கனிமொழி இருக்காங்க, தயாநிதி மாறன் இருக்கார். 100% பார்ட்டி வந்து குடும்பத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அதை எதிர்த்து யாருமே குரல் எழுப்பல. அது அவங்க கட்சியோட உள் விவகாரம். அதை பற்றி நம்ம ஒன்றும் பேச முடியாது. உதயநிதி ஸ்டாலின் வந்து அதிகாரம் மெல்ல மெல்ல அவர் கைக்கு போய்கிட்டு இருக்குது. அதை தாண்டி வந்து இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பற்றின எந்த தரவுகளும் என்னிடம் இல்லை. இது லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் வரும்பொழுது அப்போ சீட் அலோகேஷனில் சிக்கல்கள் வரலாம். அது வரைக்கும் நம்ம அதை பற்றி எதுவும் பேச முடியாது. ஓகே. ஏன்னா நான் எதை பேஸ் பண்ணி அதை சொன்னேன்னா, ரீசெண்ட்லி வந்து அந்த ஒரு சட்டப்பேரவைக்கு வெளியில் உதயநிதி ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்போது ஒரு எம்எல்ஏ வந்து சொன்னார், இப்போ முன்னாடியே சேகர் பாபு மட்டும்தான் முன்னாடி நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசினாங்க. அப்புறம் மைக் இருக்குது அப்படிங்கிறதுனால சுதாரிச்சுக்கிட்டாங்க. அப்போது இதை வச்சு தான் வந்து சீனியர் ஜூனியர் பிரச்சனைகள். இல்லை, எனக்கு தெரியாதுங்க. எனக்கு உண்மையிலே தெரியாது. சுத்தமாக எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. அதனால் நான் இதை பற்றி எதுவுமே பேச விரும்பல. தெரியாத விஷயங்களை பற்றி நான் பேசுவதில்லை. ஓகே. இப்போ ஆகஸ்ட் 22 திமுகவினுடைய செயற்குழு கூட்டம், அதுக்கான அறிவிப்பை வந்து துரைமுருகன் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. என்னென்ன மாதிரியான நகர்வுகள் திமுக எடுக்கணும்? ஏன்னா இந்த சட்டப்பேரவை தேர்தலில் நடந்த தோல்விக்கான காரணங்கள் என்னன்னு ஒரு பெரிய அலசலை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பொறுத்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அதில் பேசுவாங்க. மறைமுகமாக பிஜேபியோட நெருங்கிறது சம்மந்தமான சில பேச்சுக்கள் அதில் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்பயுமே கிரவுண்ட் அப்படி தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. என்ன பெரிய மதவாத கட்சி, மைனாரிட்டி சொன்னால் நமக்கு ஓட்டு போடலையே, நம்ம ஏன் அப்படி இருக்கணும் அப்படி 4 பேர் பேசுவோம். இன்னும் 2 பேர் இல்லை ஒரு தோல்வியை வச்சுலாம் நம்ம தோல்வியோ வெற்றியோ, இது வந்து நம்ம வந்து திராவிட இயக்கம், பெரியார் அண்ணா கலைஞர் வழியில் வந்த இயக்கம், ஒருபோதும் நாம் வந்து மத சார்புள்ள பிஜேபியோடு சேரக்கூடாது, காங்கிரஸும் பிஜேபியும் சமமான எதிரிகள் அப்படின்னு இன்னும் 2 பேர் பேசுவோம். இப்படிலாம் டைலாக் ஓடும் உள்ள. கடந்த காலங்களில் ஒருத்தவங்க கூட பிஜேபியோட போகணுன்னு பேச மாட்டான். இப்போ என்ன பண்ணுவோம், 2 பேர் அப்படி பேசுவான், 2 பேர் இப்படி பேசுவோம். தலைமை 2ஐயும் அனுமதிக்கும். இதை நீங்கள் எங்கேருந்து புரிஞ்சுக்கணுன்னா, விரைவில் திருச்சி சிவா மத்திய அமைச்சர் ஆவார்னு அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனதுலேருந்தும், அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைன்னு கனிமொழி சோமு பேசுனதுலேருந்தும், டீ பார்ட்டியில் கனிமொழி கலந்துக்கிட்டதுலேருந்தும்,
அந்த பேக்ரவுண்டில் பார்த்து இதை புரிஞ்சுக்கும் போது மெல்ல 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 மறுபடியும் சொல்கிறேன், மக்கள் மனங்களையும் கட்சிக்காரர்கள் மனங்களையும் பிஜேபியோட போனால் பெரிய தப்பு இல்லைன்றத லெவலுக்கு அவங்க தயார்படுத்துவாங்க. அதற்கான அறிவுகள் 22 செயற்குழுவில் அடுத்த சனிக்கிழமை நடக்கிற செயற்குழுவில் கண்டிப்பாக தெரிய வரலாம். உங்களுக்கு எந்த சந்தேகமும் அதில் வேண்டாம். அதில் வந்து அந்த செயற்குழுவில் வந்து அவங்க என்ன முடிவுகள் எடுக்கிறாங்கன்றது முக்கியமாக பார்க்கணும். அதையும் நம்ம பார்க்கணும். இட்ஸ் அன் அக்ரெசிவ் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பிஜேபி எதிர்ப்பு எந்த அளவுக்கு அதில் எதிரொலிக்குதுன்றதை தான் நம்ம பார்க்கணும். இவங்க எந்த அளவுக்கு வந்து பிஜேபியோட நெருங்கி இருக்காங்கன்னா, நம்ம வந்து பொதுவெளியில் இருக்க ஒரு பல விஷயங்களை டாட்ஸ் கனெக்ட் பண்ணாலே புரிஞ்சுக்கலாம். நேற்றைக்கு முன்தினம் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் பேசின நேற்றைக்கு முன்தினம் வந்து மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவர் பிஜேபி ஆளக்கூடிய ஒரு மாநிலத்தில், அது எந்த மாநிலம்னு தெரியல, அவர் கலந்து கொண்ட கூட்டத்தில் அவர் கலந்து கொண்ட பிறகு பிஜேபிக்காரர்கள் போய் அந்த இடத்த வந்து யாகம் வளர்த்து ஹோமம் வளர்த்து சுத்தப்படுத்தியிருக்காங்க, பியூரிஃபை பண்ணியிருக்காங்க. ஏன்? அவர் ஒரு தலித்துன்ற காரணத்துக்காக. அவர் அதை ரொம்ப வருத்தத்தோட சொன்னார். தமிழ் இந்தியா, அதாவது ஒரு ஒரு தேசிய கட்சியோட தலைவர், அவருக்கே இந்த நிலைமைன்னா இது அவர் பார்லிமெண்ட்டில் பேசுகிறார். உடனே ஜேபி நட்டா மத்திய அமைச்சர்ல அப்படி பண்ணவங்க பிஜேபிக்காரங்களாம் இருக்க மாட்டாங்கன்னாரு. கதை அழகிறாரு. ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது அவங்கெல்லாம் பிஜேபி ஆளுன்னு. இதுக்கு வந்து பலரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. திமுக கிட்ட வந்து எந்த விதமான எதிர்வினையுமே இல்லை. இதுவே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாலன்னா துள்ளி குதிச்சிருப்பாங்க. எல்லார்கிட்டேருந்தும் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும். ஒரு பக்கம் ஸ்டாலின் விடுவார், ஒரு பக்கம் உதயநிதி விடுவார், ஒரு பக்கம் கனிமொழி விடுவாங்க. ஸ்டேட்மெண்ட் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். இப்போ அது எதுவுமே இல்லை. அதாவது அவர்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள், செய்யாமல் இருக்கிற காரியங்கள், அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் கமிஷன்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ், பேசுறது பேசாமல் இருக்கிறது, இது ரெண்டுத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவங்க இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்காங்கன்றது. ஓகே. ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு அந்த அமைச்சரவை, மத்திய அமைச்சரவை இடம் இருந்தால் போதுமானது. இங்கே திமுக தமிழ்நாட்டில் மத்திய அமைச்சரவை கூட ரெண்டாவதுங்க நடவடிக்கையிலேருந்து தப்பணும். இந்த பக்கம் டிவிஎஸ்சின்னு இருக்குது, அந்த பக்கம் ஈடின்னு இருக்குது. எஸ் எஸ். நீங்கள் எனக்கு பிஜேபியும் தாவேக்காவும் ஈக்குவல் எனிமேன்னு இனிமேல் திமுகவால் பேச முடியாது. பேசினா ஈடின்னு இருக்கும். ஏன்னா அவ்வளோ எலும்புக்கூடுகள் உங்கள் அலமாரிகளில் இருக்கின்றன. ஞாபகம் வச்சுக்கோங்க. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்தை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதான எதிரி, ஒரே எதிரி தமிழக வெற்றி கழகம், பிஜேபி அல்ல. சித்தாந்த ரீதியாக பிஜேபி இதெல்லாம் கதை. எல்லா காலத்துலேயுமே 99 கருணாநிதி ஜெயலலிதாவை வீழ்த்துறதுக்கு, ஜெயலலிதா கிட்ட தப்பிக்கிறதுக்கு, ஜெயலலிதா கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணணும்னு துடிக்கிறாங்கன்ட்டு வாஜ்பாய் கிட்ட சரண்டரான. அதுலேருந்தே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கலாம். மதச்சார்பின்மை என்ற அப்பழுக்கற்ற கோட்பாட்டில் இடதுசாரிகளைப் போலவோ காங்கிரஸை போலவோ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றும் தீவிரமான கட்சி கிடையாது. அது சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மதச்சார்பின்மை என்பதில் கையில் எடுக்கும். அது தேவையில்லை, ஆட்சிக்கு ஆபத்து வருது, கட்சிக்கு ஆபத்து வருது, அந்த குடும்பத்துக்கு ஆபத்து வருதுன்னா அதை கையில் விட்டுருவாங்க. கை நழுவி விட்டுருவாங்க, அதை கை விட்டுருவாங்க. அதுதான் அவங்க வரலாறு. அன்றைக்கி ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு, இன்றைக்கி குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு பிஜேபியிடம் சரண்டர் ஆகிட்டு இருக்காங்க, சரணடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் நான் சொன்னேன், கமிஷன்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ். பேசிய வார்த்தைகள் திமுக தலைவர்கள், பேசாமல் அவர்கள் மௌனம் காக்கக்கூடிய முக்கியமான விவரங்களின் அடிப்படையில் பார்த்தால் நீங்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ளலாம். சார், இதில் இப்போ விஜயனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு இதுக்கு முன்னாடி திமுக இந்த மாதிரியான மாற்றங்களை செய்து வந்தாலும் கூட மீண்டும் அது வளர்ந்து வந்தது, மக்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் சித்தாந்தத்தை தாண்டி கூட்டணி வச்சதுனாலே பரவாயில்லன்னு. இப்போ விஜய்ன்ற ஒரு வளர்ச்சி, இங்கே ஒரு பெரிய சக்தி வளர்ந்து நிற்கும் போது இதுக்கப்புறம் பிஜேபியோடு போயிட்டு இப்படி வந்தாங்கன்னா திமுகவோட எதிர்காலம் என்னவா? அதை பற்றி அவங்க கவலை இல்லை. இன்றைக்கி காப்பாற்றிக்கணும், விஜயை டிஸ்டர்ப் பண்ணணும். நிரந்தரமான முடிவு அது. ஒரு தடவை இந்த தடவை பிஜேபியோடு போயிட்டு திரும்ப எப்போ வந்தாங்கனாலும் அதோடு அவங்களுடைய அடித்தளம் பெரிய அளவில் சிதைக்கப்படும். இது சத்தியம், எழுதி வச்சுக்கோங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், இப்போ அவங்க போனாலும் போவாட்டியும் இப்போ இந்த டாக் வருது இல்லை, அவங்க போவாங்களா போக மாட்டாங்களான்னு அது நடக்கிற வரைக்கும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. நான் இப்போ பேசுகிறது கூட பாசிபிலிட்டிஸ் அதிகம் தான் பேசுகிறோம், வாய்ப்புகள் அதிகம். சத்தியமாக போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது, நடக்கிற வரைக்கும் அதை நம்ப முடியாது. ஆனால் இந்த டாக் வருது இல்லை, இந்த பேச்சு வருது இல்லை, இதுவே ஆபத்தானது. இதுவே ஓரளவுக்கு அல்லது ஓரளவுக்கு மேலே அவருடைய வாக்கு வங்கியை சிதைக்கும். இந்த தேர்தலில் இவங்க 59 சீட்டு கூட ஜெயித்தது இஸ்லாமியர்களோட வாக்குகளால். அது இன்றைக்கி ஆட்டங்காண ஆரம்பிச்சிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஆட்டங்காண ஆரம்பிச்சிருக்கு. காங்கிரஸோட இவங்க இல்லைன்னா, காங்கிரஸோட இல்லாமல் பிஜேபி எதிர்த்தாங்கன்னா இவங்க பிஜேபி ஆளுன்ற சந்தேகம் மதச்சார்பற்ற சக்திகள், சிறுபான்மையினர் மக்கள் மத்தியில் மிக வலுவாக தோன்றுவது தவிர்க்க முடியாது. இது இப்படி இந்த பக்கம் வச்சு பார்த்துக்கலாம். திமுக அதிமுக கூட்டணின்ற அந்த பேச்சே ஆனால் அவங்க வச்சுக்கல. பட் அந்த பேச்சே அதிமுகவுக்கு எப்படி இழப்பை கொடுத்ததுன்னு
அப்சல்யூட்லி. அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் இன்னைக்கு அதிமுக செதஞ்சு சின்னாபின்னம் ஆயிட்டு இருக்கு. அது செதஞ்சு போனதால தான் விஜய் ஜெயிச்சார். இந்த வெற்றி அதிமுகவுக்கு வந்திருக்க வேண்டிய வெற்றி. அது தன்னுடைய திமுக எதிர்ப்பை ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எடப்பாடியோட 4.5 ஆண்டு கால ஆட்சியிலும் அதற்கு பிறகு 5 ஆண்டு கால ஸ்டாலின் ஆட்சியில் எதிர்க்கட்சியாகவும் திமுக எதிர்ப்பை கணிசமான அளவுக்கு, பெரிய அளவுக்கு, நம்ப முடியாத அளவுக்கு கைவிட்டதன் விளைவு இன்றைக்கி அதிமுக சிதறி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி அவங்களால எந்திரிக்கவே முடியல. இப்போ அதே மாதிரி திமுக அதிமுக இணைப்பு, எடப்பாடியை சிஎம்மாக்க ஸ்டாலின் முயற்சி செய்ததெல்லாம் மக்கள் மத்தியில் ஆழமாக வேரூன்றி இருக்கு. ஏன்னா அது உண்மை. பல பேர் அதை நிரூபிச்சிட்டாங்க. இடதுசாரிகள், ஐயுஎம்எல், திருமா எல்லாருமே அதை நிரூபிச்சிட்டாங்க. அது உண்மைன்றதை மக்கள் மத்தியில் போட்டு உடைத்து விட்டார்கள். நீங்கள் சொன்னது போல் அது எப்படி திமுகவோட அதிமுக நெருங்கியதும், எடப்பாடி முதலமைச்சராக முயற்சித்தது ஸ்டாலின் ஆதரவுடன், எப்படி அதிமுக வாக்கு வங்கியை, ஏற்கனவே சிதைந்த வாக்கு வங்கியை மேலும் சீரழித்து சின்னாபின்னமாக்கியதோ அதற்கு இணையாக இன்றைக்கு பிஜேபியோடு திராவிட முன்னேற்ற கழகம் போகிறது என்ற இந்த டாக் இன்னைக்கு எல்லாரும் பேசுகிறான்ல, கரெக்ட். அது திமுகவின் வாக்கு வங்கி. அவர்கள் போனாலும், பிஜேபியோடு போனாலும் போகாவிட்டாலும் சிதைக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதில் இன்னொரு விஷயம், கூட்டணி வலிமை அப்படிங்கிறது இப்போ இந்த பேச்சு வந்ததன் மூலமாக நீங்கள் சொல்வது போலயே இப்போ தாவேகா பக்கம் போயிருக்கிற இடதுசாரிகள் எல்லாரும் இப்போது விசிகா உட்பட, கம்யூனிஸ்டுகள் உட்பட, எப்படியும் அடுத்த தேர்தலையாவது சரி திமுகவோட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பேச்சு இன்னமும் போகுது. அவங்களாம் இப்போதைக்கு தான் போயிருக்கிறாங்க, திரும்பவும் ஆனால் வருவாங்க அப்படின்னு. அதுவும் நடக்காம போக வாய்ப்பு இருக்கு இல்லையா? 100% வாய்ப்பு இருக்குங்க. இனிமேல் சத்தியமா வரமாட்டாங்க. திமுக 29 தேர்தலில் வரமாட்டாங்க. விஜய் ஆட்சியை கவிழ்ந்தாலும் கண்டிப்பாக தாவேக்காவோட தான் 29 அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் வெளியேறி விட்டார். அது இந்த டாக்கெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க எங்கே போகிறாங்கன்னு. ஒன்றுமே இல்லாமல் தெருவில் சுற்றி இருக்க எனக்கு தெரியும் போது, உங்களுக்கு தெரியும் போது, நாம் யார் அடிப்படையில் வழிப்போக்கர்கள், செவி வழி செய்திகளை மற்றும் வைத்து பேசுகிறோம். இந்த கட்சிகளெல்லாம் மேலிடத்தில் இருக்கவங்க, என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட்டில் இருக்கும். அவர்கள் களப்போராளிகள். அப்போ திமுக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, எங்கே போயிட்டுருக்குன்றது என்னையும் உங்களையும் விட அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் தாவேக்காவோட அரசோட எதிர்காலம் எப்படி போனாலும் கவுராது. ஒருவேளை கவுந்தாலும் 29 எலெக்ஷனில் திமுக பக்கம் இவங்க வரமாட்டாங்க. இவர்கள் நிரந்தரமாக அந்த பக்கம் போயிட்டாங்க. இன்றைக்கி திமுக தனி மரம் தமிழக அரசியல்ல. எஸ், நானும் அதை தான் இப்போ சொல்ல தனி மரம், தனித்து விடப்பட்ட ஒரு தனி மரம். இது பிஜேபியோட தான் போய் சேரும். காப்பாற்றிக் கொள்வதற்கு உங்களுக்கு லட்சம் கோடிகளுக்கு மேல் இருக்கிறது. ஏகப்பட்ட, ஆங்கிலத்தில் சொன்ன ஸ்டேக்ஸ். உங்கள் அலமாரிகளில் உள்ள எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை கணிசமானது. அதனால் உங்களால் அந்த ஒரு முடிவை தவிர வேறு முடிவு எடுக்க வாய்ப்பே இல்லை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, மெல்ல மெல்ல அந்த விதைக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ மெத்தட் இந்த மேட்னஸும். அவுட் அண்ட் அவுட் அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. வட இந்தியாவில் எப்படி பிஜேபியோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் திமுக. 100% தேர்தல் வெற்றி, அதிகாரத்தை சுவைத்தல், அதிகாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போதல், அதிகாரத்தை இழந்துட்டா மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பஞ்சமாக பாதகங்களையும் செய்ய தயங்காது. இதெல்லாம் தான் அவங்களுடைய குவாலிட்டி. இதுதான் பிஜேபியோட குவாலிட்டி. இது தப்பு கிடையாது. இதுதான் அரசியல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதமாக நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை பாருங்கள். அங்கங்கே ஒன்று போடுறாங்கல்ல, நீங்கள் இதை பிட்ஸ் அண்ட் பீசஸில் பார்த்தா புரியாது. யூ ஹேவ் டு கனெக்ட் த டாட்ஸ். வாயில் எல்லாம் திமுககாரன் பேச மாட்டாங்க. எது பேசினாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். திமுககாரன் ஏடிஎம்காவது கண்ட மேனிக்கு பேசிட்டு போவோம். திமுகவில் கீழேருந்து மேலே வரைக்கும், ஒன்றிய செயலாளர்லேருந்து தலைவர் வரைக்கும் எது பேசினாங்கன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். குறிப்பாக அவங்க அதிகாரத்தில் இல்லாதப்ப. அதிகாரத்தில் இருக்கும்போது கூட வாயில் வந்ததில் சில நேரத்தில் பேசுவாங்க. ஆனால் அதிகாரத்தில் இல்லாதப்ப அவங்க பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னா பதவி இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. அவங்களுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே தான். ஆனால் இது மூலமாக ஒரு விஷயம், பாஜகவோட ஒரு விஷயம் பாசிபிள் ஆகிடுச்சு இல்லைங்க சார். தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை நட்பு சக்தியாக வைத்தே திராவிடத்தை காலி பண்ணுவது அப்படிங்கிற வேலை இப்போ அது ஃபியூச்சரில் பவர் இல்லாமல் இருக்க மாட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாரும் ஏடிஎம்கே தான் பிஜேபி கிட்ட பலி ஆயிடுச்சுனாங்க. இல்லை, அதை விட அதிகமாக திமுக இன்றைக்கு சரிந்து கொண்டிருக்கிறது. அவர்களிடம் சரணடைந்து கொண்டிருக்கிறது. ஓகே.
சார் நிறைவாக ஒரே ஒரு விஷயம், நம்ம நடுவில் இந்த நாடாளுமன்ற விஷயங்கள் பேசும்போது கூட ஒரே ஒரு கேள்வி, நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் இந்த கூட்டத்தொடரில் ப்ராப்பராக செயல்பட்டுச்சா? இந்த அமளிகளை தாண்டி ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டாங்க? இதுக்கு முழுக்க முழுக்க மோடி கவர்மெண்ட் தாங்க காரணம். ஆக்கப்பூர்வமாகவோ வேறு காரணமாகலாம் பேசுகிறதே முட்டாள்தனமான கேள்வி. மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. டெல்லி தலைநகரத்தில் மிருகத்தனமாக டெல்லி காவல்துறை நடந்துகிட்டு இருக்குது. லட்சக்கணக்கான வீடியோக்கள் சாட்சி. தடை செய்யப்பட்ட பெல்லட் குண்டுகளை வீசியிருக்காங்க. பல பேருடைய கண் பார்வை பாதிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி காவல்துறை நேரடியாக உள்துறை அமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. கேட்குறதுலாம் அவங்க ஒன்றே ஒன்று தான், இது சபையில் வந்து பேசுன்றாங்க. பார்லிமெண்ட்டுக்கு வராரு, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பார்லிமெண்ட்லேயே இருக்கார். ஆனால் சபைக்கு வர மாட்டேன்றாரு. என்ன ஒரு ஆணவமான போக்கு இது. மோடி எப்படி நடந்துக்கிட்டாரோ அதே மாதிரி அமித்ஷாவும் நடந்துக்கிட்டார். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அமித்ஷா அப்படிப்பட்டவர் அல்ல, பிரச்சனைகள்லேருந்து விலகி ஓடுபவர் அல்ல. இது வரைக்கும் ஒரு 7 ஆண்டுகளாக உள்துறை அமைச்சராக இருக்கும்போது நேரடியாக எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிப்பார், நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும். அவர் ஏன் அப்படி வரலன்னா, அவங்களுடைய வாக்கு வங்கி கணிசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஆர்எஸ்எஸ் அமித்ஷா மோடி மீது கோபம் அடைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் எதுவும் பேசி மாட்டிக்கக்கூடாதுன்னு தான் அவங்க வராமல் இருக்காங்க. இப்படிப்பட்டவர் அல்ல அமித்ஷா. ஆகவே இதுதான் இதில் முக்கியம். இன்னும் டெல்லி பூரா இருக்கக்கூடிய ரூமர்ஸ் மீடியா சர்க்கிள்ஸில் வந்து நவம்பருக்கு பிறகு கரெக்டாக அந்த 2.5 வருஷம் முடியுது இந்த ஆட்சி காலத்தோடு. மோடிக்கு பதிலாக வேறு ஒருவர் பிரதமர் ஆவார், மோடி அமித்ஷா 2 பேருமே மாற்றப்படுகிறார்கள் என்று தான் டெல்லி மீடியா சர்க்கிள்ஸில், பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸில் தகவல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால் எதிர்க்கட்சிகள் வந்து இதில் எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் சமப்படுத்தி பேசுகிறதே முட்டாள்தனமானது. பிரச்சனையின் மூல வேறு ஆளுங்கட்சி, அவங்க கேட்கறது நீ வந்து பேசுன்றாங்க. இல்லை சார், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வந்தாலும் கூட ஓட்டம் பிடிக்கிறாங்கன்னு கிரண் ஓடனா ஓடட்டும், நீ பேசு. நீ வரவே இல்லையே. பார்லிமெண்ட்டுக்கு வராரு 10 மணிக்கு, 1 மணிக்கு சாப்பாடு வந்துடும் அவருக்கு. சாயங்காலம் நைட்டு 8 மணி 10 மணி வரைக்கும் பார்லிமெண்ட் ஹவுஸில் தான் இருக்கார் அமித்ஷா. ஆனால் சபைக்கு வர மாட்டேன்றாரு. இது எவ்வளோ பெரிய அவமானம். மக்களை இழிவுபடுத்துகிறார் அமித்ஷா. பிஜேபி மக்களை இழிவுபடுத்துகிறது. மக்களிடம் நீங்கள் எப்படி பேசுவீர்கள்? தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதன் மூலம் தான் பேச முடியும். அப்படி தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். மோடியாவது அவைக்கு வராமல் ஒதுக்கி அஞ்சு ஓடினார். அமித்ஷா அப்படிப்பட்டவர் அல்ல. இந்த 7 ஆண்டுகளாக அவர் பயந்து ஓடினார்னு ஒரு வரலாறுலே கிடையாது. எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்வார். ஆனால் இன்னைக்கு அவர் சுத்தமாக வரவே இல்லை. இது எதிர்க்கட்சிகள் நியாயமான கேள்வி தான். ஓடுறாங்கன்னா ஓட தான் செய்வேன். நீ வந்து பதில் சொல்ல. கடந்த காலங்களே ஓடி இருக்காங்க, நீ பதில் சொல்லியிருக்க. உன் பேச்சை கேட்காம ஓடினது வந்து இது ஒன்றும் புதுசு இல்லை. ஏன் இந்த தடவை அமித்ஷா வரலன்னா, ஆர்எஸ்எஸ் அவர் மீது கடும் கோபத்தில் இருக்கிறது. அவரை மாற்ற வேண்டும் என்று கோருகிறது. மோடியையே மாற்ற வேண்டும் என்று கோருகிறது. ஏன்னா இந்த ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டவங்க 90% மேலே பிஜேபியோட வாக்கு வங்கி. இதுக்கு முன்னால் நடந்த எல்லா போராட்டங்களையும், டிமானிட்டைசேஷனோ, விவசாயிகள் போராட்டமோ, லாக்டவுனோ, ஜிஎஸ்டியோ, பெரிய அளவில் அவங்களுடைய வாக்கு வங்கி அல்ல, இது இவர்களுடைய வாக்கு வங்கி. அது இன்றைக்கு சிதைந்து சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது, சிதறி கொண்டிருக்கிறது. 29 முடிஞ்சு போச்சு கதைன்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அந்த கோபத்தில் அமித்ஷா மோடி மீது இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் 2 பேரையும் மாற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறது. மோகன் பகவத்தோட பேச்சு அதுதான். 1500 இளைஞர்கள் ஜென்சியோட அவர் பேசுகிறார். போராடக்கூடியவர்களை தேச விரோதிகள் என்பது தவறு என்றார். இதெல்லாம் யார் கொடுக்குற மெசேஜ்? ஆகவே ஏற்கனவே கோபத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், ஏன்னா ஆர்எஸ்எஸ் தாங்க எல்லாத்தையும் தீர்மானிக்குது, பிஜேபி கிடையாது. இப்போ தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் கோபம் கொண்டிருக்கிறார்கள் என்பதால் சபைக்கு வராமலேயே ஒதுங்கி போனார் அமித்ஷா. இதுதான் அரசியல், இதுதான் இன்றைய கள நிலவரம். ஓகே, நீங்கள் சொல்வது போல் அந்த மாற்றம் எப்போ நடக்குது, இல்லை எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் சார். அது நடக்கும்போது பேசலாம் தொடர்ந்து. கண்டிப்பாக. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் பகிர்ந்து கொண்டு மிக்க ரொம்ப நன்றி சார்.